ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, என்னோட ஜூனியர் பொண்ணு வந்து, அக்கா நீங்கள் உங்கள் வெயிட் கெயின் ஜேர்னி பற்றி போடுங்கக்கா, எப்படி நீங்கள் வெயிட் கெயின் ஆனீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், நான் வந்து எப்படி வெயிட் கெயின் ஆனேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து 2 இயர்ஸ் சென்னையில் இருந்தேன். இப்போ தான் என்னோடய நேட்டிவ்க்கு வந்திருக்கேன். சென்னையில் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 50 கேஜி இருந்தேன். சென்னைக்கு போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ நான் வீட்டுக்கு வரேன். இப்போ நான் வந்து 65 கேஜி இருக்கேன். எப்படி நான் இந்த 15 கேஜி கெயின் பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும்தான். நான் வந்து நீங்கள் ஜங்க் எடுங்க அப்போ தான் நீங்கள் வெயிட் கெயின் ஆவீங்கன்னு நான் சொல்லலை. நான் எப்படி வெயிட் கெயின் ஆனேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜங்க்கு. பட்டரு, கீ, நெய், அப்புறம் ஜங்க். ஃபுல்லாக கேஎஃப்சிலே தான் கிடப்பேன் நான். அப்படி தின்னு 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 தான் நான் வந்து வெயிட் கெயின் ஆகிட்டேன். அது என்னென்னா, எனக்கு 1 இயராக எதுவுமே தெரியல. அப்புறம் சடனாக எப்படி தானே தெரில, நான் நல்லா சாப்பிட்டு தூங்கினேன். அந்த டைம் எனக்கு நல்லா வெயிட் கெயின் ஏறிடுச்சு. எப்படி தான் ஆனேன்னு எனக்கே தெரியல. ஸோ ஹெல்தியான வேயில் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா, நட்ஸு ஷேக்கு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு என்னோட இதுலேயே நான் போட்டிருப்பேன் வீடியோ. யோகட் வச்சு ஒரு ஸ்நாக் அது, அதுக்கப்புறம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கீ வந்து உங்களுடைய ஃபுட்டில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணேன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குல்ல, அதில் நெய் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆனேன். வெளியில் தெரிஞ்சது அப்போ தான். ஒரு 55 to 60க்குள்ளே அந்த டைமில் ஆனேன். ஐயோ ஆட்டோ. இப்படி தான் நான் ஆனேன். ஸோ ஹெல்தியான வேயில் ஆகணும்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் எனக்கு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஜங்க் எடுக்க போய் தான் நான் வெயிட் கெயின் ஆனேன். ஸோ இது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கீங்களோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் அப்படியே இருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஒல்லியாக இருக்கும்போது நான் நிறைய இதை ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா வந்து எப்படியெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. பென்சிலுக்கு சேலை கட்டின மாதிரி இருக்குது, அப்படி இப்படி நிறையா சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி நான் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவேன் நான். இப்போ நான் வந்து ஒரு 65 கேஜி இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து, ஏன் இப்படி பண்ணி மாதிரி இருக்க, வெயிட் கொஞ்சமாட்டி கம்மி பண்ணு அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பிரச்சனை, இப்படி இருந்தாலும் பிரச்சனை. அப்போ எப்படி தான் இருக்கிறது இந்த சொசைட்டியில் அப்படின்னு தான் எனக்கு இருக்குது. நான் இப்படி இருக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. ஒல்லியாக இருக்கும்போது அப்படி திட்டுவாங்க. இப்போ வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம், எதுக்கு இப்படி இருக்க, கம்மியாக தின்னு கம்மியாக தின்னு கம்மியாக தின்னுவாங்க. எப்படி தான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து வெயிட் கெயின் ஆனால் அழகாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு ஆனீங்கன்னு வைங்களேன், சுற்றி இருக்கிறவங்களே உங்களை வந்து ரொம்ப பேசி 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 எதுக்குடா நம்ம வெயிட் கெயின் ஆனோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. வெயிட் எல்லாம் தானாக ஏறும். கடைசியாக கன்க்ளூஷன் என்னென்னா, யூ ஆர் பியூட்டிஃபுல் த வே யூ ஆர். அதனால நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறது காதில் வாங்கிக்காதீங்க. உங்களுக்காக தோணுச்சுன்னா ஆயிக்கோங்க. பட் ஆனால் இன் அ ஹெல்தியர் வே. என்னைய மாதிரி ஜங்க்லாம் எடுக்காதீங்க. ஓகே, அவ்வளோதான். பை பை.